أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أهل الكتاب لا تغلوا في دينكم ولا تقولوا على الله إلا الحق إنما المسيح عيسى ابن مريم رسول الله وكلمته ألقاها إلى مريم وروح منه فآمنوا بالله ورسله ولا تقولوا ثلاثة انتهوا خيرا لكم إنما الله إله واحد سبحانه أن يكون له ولد له ما في السماوات وما في الأرض وكفى بالله وكيلا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 357வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 166வது வசனத்திலே இருந்து 170வது வசனம் வரை உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தும் விதமாக அவர்களுடைய மனதிலே ஏற்பட்டிருந்த ஒரு ஆழமான கவலைக்கு ஆறுதல் ஏற்படுத்தும் விதமாக அல்லாஹு தாலா ஒரு அழகான செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹு தாலா கோடிட்டு காண்பித்தார். யூத நசாராக்கள் என்னென்னலாம் ஆதாரத்தை கேட்டாங்களோ எல்லா ஆதாரத்தையும் அல்லாஹு தாலா என்ன செஞ்ச ஆயத்தாக இறக்கி கொடுத்தார். இவ்வளவு விளக்கத்தை கேட்டீங்களா, எல்லா விளக்கத்தையும் நீங்கள் ஒப்புக்கொண்டீங்களா? சரி, ஒப்புக்கொண்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, என்னின் விஷயத்தில் நீங்கள் சாட்சி சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொல்லி என்ன செய்யுங்க, சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத நசாராக்களுடைய கௌமுல கூட்டத்தில் உட்கார்ந்தப்ப அவங்க சொன்ன வார்த்தை முடியாதுன்னாங்க. என்ன சொன்னாங்க? முடியாது அப்படின்னாங்க. இவ்வளவு விளக்கத்தை கேட்டீங்களா, விளக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹு தாலா என்னென்னலாம் சந்தேகம் இருந்துச்சோ எல்லா சந்தேகத்தை அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு விளக்கி கொடுத்தா, தெளிவுபடுத்தி கொடுத்தாங்க. அப்போ தெளிவுபடுத்திட்டா நீங்கள் என்ன செய்யணும், ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். அது விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, கபூல் பண்ணிக்கணும். அல்ல இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் என்னையை கபூல் பண்ணிக்கங்க, என்ன விஷயத்தில் நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கேட்டப்ப அந்த யூத நசாராக்கள் என்ன செஞ்சாங்க, கையை விரிச்சிட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய சங்கடத்தையும் என்ன செஞ்சிச்சு, மனவேதனையும் கொடுத்துச்சு. என்னப்பா இவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த கூட்டம் என்ன செய்யல, ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுதேங்கிற ஒரு கவலை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வருகிற போது அல்லாஹு தாலா சொன்னா, இவங்க என்ன நாயகமே சாட்சி சொல்றது, நான் சாட்சி சொல்றேன். லாக்கினில்லாஹு யஷ்ஹது பிமா அன்ஸல இலைக அன்ஸலஹு பிஇல்மி. நீங்க நபிங்கிற விஷயத்துல நான் என்ன செய்றேன்னா சாட்சி சொல்லுகிறேன். வல் மலாயிகத்து யஷ்ஹதுன், என்னுடைய மலக்குகள் உங்கள் விஷயத்துல என்ன செய்றாங்க,
சாட்சி சொல்றாங்க. வகஃபா பில்லாஹி ஷஹீதன், சாட்சி சொல்லுகிற விஷயத்திலே அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. அப்ப புரியுதுங்களா? நமக்கு ஒன்று கவலைன்னா நமக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாரையாச்சும் ஒருத்தரை தேடிக்கிட்டு இருப்போம். ஆனா ரசூலுல்லாவுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யார் வர்றா? அல்லாஹ் தஆலா. நல்லோர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு தக்வாவுடைய விஷயத்துல மன நிறைவோடு இருக்கிற மனுஷர்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க? ஆறுதல் சொல்லுவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வரல, நோய்வாய்ப்பட்டு போயிட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமேல் ரசூலுல்லாவுக்கு வஹியே வராதுன்னு என்ன செஞ்சாங்க? அபூ ஜஹலுடைய மனைவி என்ன செஞ்சா? அந்த பெண்மணி சொன்னா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, முகமதுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கல, ஒரு சூறாவை இறக்கிட்டான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. நாயகமே, உங்களை விடவும் மாட்டோம், உங்களை வெறுக்கவும் மாட்டோம். நாம ஏன் விடுறோம்? நீங்க உங்களை பிடிக்கிற ஆள், நாம விடுற ஆள் எல்லாம் என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க? ஆறுதல் சொல்றாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்றது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. யாருடைய சுன்னத்து? அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா உடம்பு சரியில்லைன்னு? உடம்பு சரியில்லைன்னு சொன்னா தானே நான் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியும். இன்னைக்கு துனியா அப்படித்தானே இருக்குது. சுருங்கி 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 போய் அல்லாஹ் காப்பாற்றுவான். அப்படியே நம்ம கல்புலாம் என்ன ஆகி போச்சுங்க? சுருங்கி போச்சு. சம்பந்தியோ சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு எனக்கு சொன்னா தானே நான் என்ன செய்ய முடியும்? ஃபோன் பண்ணி உடல்நிலை விசாரிக்க முடியும். அவங்களே சொல்றதுக்கு 1008 யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் எப்படி போய் என்ன செய்யறது? விசாரிக்கிறது என்ன செஞ்சு இன்னைக்கு ஆகி போயிடுச்சு. சொல்றாங்களோ சொல்லலையோ, நோய்வாய்ப்பட்டு போயிட்டாங்க, சிரமத்தில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, என்ன செய்யணும்? நம்ம ஆறுதல் சொல்லணும். கவலைப்படாதீங்க, இது இழப்புங்கிறது அல்லாஹ் கொடுக்குற இயற்கையானது. அல்லாஹ் என்ன செய்வாங்க? நோயை ஷிஃபாவாக்கிடுவான், இழந்ததை அல்லாஹ் மீட்டி கொடுத்துருவான்ங்கிற ஆறுதலான வார்த்தை தான் அந்த மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யும்? போக செய்யும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்ல என்ன ஆகிட்டு இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே ஈமான் கொள்ளலைன்னு சொல்லிட்டாங்க அந்த யூத நசாராக்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய வேதனை வந்திருந்திருக்கும், எவ்வளவு மன சோங்கடப்பட்டு போயிருந்திருப்பாங்க. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்யறான்? சொல்றான், இவங்க என்ன சாட்சி சொல்றது? நான் சாட்சி சொல்றேன். நான் ஆறுதல் சொல்றேங்கிற வார்த்தை சொல்லல. இவங்க சாட்சி இவங்கள்ட்ட கேட்கறீங்களா, அந்த சாட்சியை நான் சொல்றேன். உங்களை நீங்கள் நல்ல நபிங்கிற விஷயத்தை நான் சாட்சி சொல்றேன். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. இதற்கு அடுத்த வசனமாக நாம என்ன செஞ்சோம் பார்த்தோம் சொன்னோம்னா, இந்த யூத நசாராக்கள் என்ன செஞ்சாங்க? அவனும் ஈமான் கொள்ளல, ஈமான் கொள்றவங்களும் என்ன செய்யலங்க? விடல. இப்ப ஏன் அவசரப்பட்டு ஈமான் கொள்றீங்க? முகமது உண்மையான நபிங்கிறது உங்களுக்கு என்ன ஊர்ஜிதம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு சந்தேகப்படுத்த வச்சு ஈமான் கொள்ளலான்னு இருந்த மனிதரை என்ன செஞ்சாங்க? ஈமான் கொள்ளாம தடுத்து வச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நல்ல வழியில போகிற ஒரு மனுஷனை தடுக்கிறது அந்த மனுஷன் வழிகேட்டினுடைய வெகு தூரமான வழிகேட்டில் என்ன செய்யறான்? இருக்கிறான். இந்த மாதிரி மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தையும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா நேரான பாதையை என்ன செஞ்ச மாட்டான்? காமிக்க மாட்டான். ஒரே ஒரு பாதை, ஜஹன்னம் என்று சொல்லப்படுகிற நரக பாதையை தான் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா மனுஷர்களுக்கு காமிப்பான். ஹாலிதீன ஃபீஹா, அந்த நரகத்தில் அவங்க என்ன செய்வாங்கங்க? நிரந்தரமாக இருப்பாங்க. நல்லது செய்ய போறவரை என்னைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? தடுக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வாங்க, ஹஜ்ஜுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன், அவர்கிட்ட 1008 கொஸ்டின் கேட்கக்கூடாது. சொந்த காசில் போகிறீங்களா, அந்த காசில் போகிறீங்களா, இந்த காசில் போகிறீங்களா, எல்லா கடமையும் நீங்கள் முடிச்சிட்டிங்களா, கடன்லாம் நீங்கள் அடைச்சிட்டிங்களா? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம், புறப்பட்டு போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? இது இயற்கை. நல்ல இது இந்த கேள்வி கேட்கறது ஒரு விஷயம். நாம கேட்கிற கேள்வியில் அவருக்கு சந்தேகப்பட்டு போற பிளானை என்ன செஞ்சிடக்கூடாது? கேன்சல் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரியான கொஸ்டினையும் அந்த மாதிரியான கேள்வியும் என்ன செஞ்சிடக்கூடாது? நாம எந்த நேரத்திலையும் கேட்டவே கூடாது. போகிறீங்களா, நல்ல காரியத்தை செய்ய போறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வாங்க. ஏன் சார்பாக இந்த தொகையை என்ன செய்யுங்க? நீங்க சேர்த்து வச்சுக்க. ஒரு ஏழையான குமர நெக்கா செஞ்சு வைக்கலான்னு இருக்கிறேன். நீங்களே எல்லாத்தையும் நன்மை சம்பாதிச்சிட்டீங்கன்னா அப்புறம் இப்போ இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க? கொஞ்சூன்னு கொடுங்க ஜீன்னு சொன்னா அவர் கொடுக்கணும்னு நினைச்சவர் கூட என்ன செய்யாது? மனசு வராது. அவரே என்ன செஞ்சவர்? தடுப்பாட்டி வச்சிருப்பாரு. அல்ஹம்துலில்லாஹ் செய்யறதோட என் காசையும் சேர்த்து வச்சு என்ன செய்யுங்க? நீங்க செய்யுங்க. ஒரு விஷயத்தை நல்லது செய்ய போறவங்கள ஆர்வம் ஊட்டணுமே ஒழிய என்ன செஞ்சிடக்கூடாது? தடுக்கக்கூடாது. அப்படி தடுக்கிற மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தையும் காட்டுறதில்லை, நேரான பாதையை என்ன செய்யற அல்லாஹ் காட்டுறதில்லை. அவங்களுக்கு என்ன செய்வான்? நரகத்தினுடைய பாதையை தான் காட்டுவேன் என்ன செஞ்சான் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கடைசியாக சொன்னா, இவ்வளவு நேரம் நீங்க பேசுறதனுடைய முடிவுரை என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாசு கத் ஜாஅக்குமுர் ரசூலு பில் ஹக்கி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய புறத்திலிருந்து என் ரசூல் என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்கிறாங்க. ஃபஆமினு கைரல் லக்கும், என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஈமான் கொண்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹைராக இருக்கும். எப்படி இருக்குங்க? ஹைராக இருக்கும். எப்படி ஹைர்? துனியாவிலேயும் ஹைர்,
ஆகிரத்திலேயும் கயிர். வஇன் தக்ஃபுரு என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் புறக்கணிப்பீர்களேயானால் மீண்டும் என்கிட்ட தானே வரணும். இன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானமும் பூமி யார் கையில் தான் இருக்கு? அல்லாஹ் வானம் என் கையில் தான் இருக்கு. நீ யார்கிட்ட தான் திரும்பி வரணும்? என்னட்ட தான் திரும்பி வரணும். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சுவான். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான முஹப்பத்தும் இஷ்கும் பாசமும் என்ன செய்யணும்? நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணுங்க? அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உண்டான நடைமுறையை நாம நம்ம குழந்தைகள்கிட்ட என்ன செய்யணுங்க? பேசிக்கிட்டே இருக்கணுங்க. என்ன செய்யணுங்க? பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ பயான்ல எவ்வளவு வரலாறு கேட்குறோம். எல்லா வரலாறும் நம்ம கல்வியில் பதிஞ்சிருமான்னு கேட்டால் பதியறதில்லை. ஆனால் யோசிச்சு பாருங்க, சின்ன பிள்ளையில நம்ம மத்த மதரசாவிலையோ நம்ம தாயோ தகப்பனோ சொல்லி கொடுத்த வரலாறு நம்ம கல்வியில இருந்து போகிறதே இல்லை. ஏன் போகிறதே இல்லை? மரத்துல பிஞ்சு மனசுல என்ன ஆயிடுச்சு? பதிஞ்சு போச்சு. பதிஞ்சு போன அந்த வரலாறு என்ன செய்யறது இல்லை, எங்க மனசுல இருந்து என்ன செய்யறதுல போகிறதே இல்லை. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உண்டான நல்ல செய்திகளையும் நல்ல விஷயங்களையும் முஹப்பத்தையும் இந்த சமூகத்தில் என்ன செஞ்சுக்கணும்? நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, அமல் ஃபர்ஸ்டா முஹப்பத் ஃபர்ஸ்டா? எது ஃபர்ஸ்ட்? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன வந்துடக்கூடாது? சந்தேகம் வந்துடக்கூடாது. ஒரு மனுஷர் விடிய விடிய அமல் செய்யறார், ஆனா நாயகத்தின் மீது உண்டான முஹப்பத் இல்லைன்னா அந்த அமலுக்கு வேல்யூ இருக்கா? வேல்யூ இல்லை. ஃபர்ஸ்ட் என்னதானுங்க? முஹப்பத். முஹப்பத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. நம்மளுடைய அமல்கள் எல்லாமே எதுக்கு அப்புறம் தான்? முஹப்பத்துக்கு அப்புறம் தான்ங்கிறத நம்ம ஆழமா என்ன செஞ்சுக்கணும்? நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃசீல்ல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 171வது வசனம் நசாராக்களுக்காக வேண்டியே இறக்கப்பட்ட வசனம் இது. என்னங்க? நசாராக்கள். நசாராக்கள்னா யாருங்க? கிறிஸ்டியன்ஸ். யாருங்க? கிறிஸ்டியன்ஸ். இப்போ நாம பார்க்குற இந்த செய்தியை இதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யலங்க? பார்க்கல. இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் வேறு கோணமாக என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம பார்த்துருக்குறோம். எப்படி பார்த்துருக்குறோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அடைக்கப்படலை, ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ்வின் பக்கம் அவங்க உயர்த்தப்பட்டாங்கிற அந்த வரலாறை பார்த்துருக்குறோம். இந்த வரலாற்று செய்தியை என்ன செய்யல? நாம பார்க்கல. இது வேறு வேறு மாதிரி பார்த்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பர்டிகுலராக நசாராக்களுக்கு என்ன செஞ்சான்? பிரத்யோகமாக இந்த ஆயத்தை இறக்கி அந்த சமூகத்தை தெளிவுபடுத்தும் விதமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை என்ன செய்யற சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துன் நிசாவினுடைய 171வது வசனம். தமிழ்ல ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, வரம்பு மீறுதல் அப்படின்னு இருக்கு. என்னதுங்க? வரம்பு மீறுதல். வரம்பு மீறுதல் ரெண்டு விஷயத்திலையும் இருக்கக்கூடாது. நல்லதிலையும் இருக்கக்கூடாது, கெட்டதிலையும் இருக்கக்கூடாது. நல்லதில் இருக்கக்கூடாது, கெட்டதிலையும் இருக்கக்கூடாது. கெட்டதில் இருக்கக்கூடாதுங்கிறது சொல்றது ஓகே. நல்லதில் இருக்கக்கூடாதுன்னா என்னங்க? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தொடர்ந்து என்ன செய்யறாரு? பாவம் செய்யறார், தொடர்ந்து போய் பேசுறார், தொடர்ந்து மோசடி செய்யறார். ஒரு கட்டத்தில் ஒரு எல்லைன்னு வந்து நிக்கணும் இல்லை, போதும்டா அப்பா, இதுவே செஞ்சதெல்லாம் போதும் நிக்கணும் இல்லை, நிக்க மாட்டேங்கிறார். திரும்ப 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 என்ன செய்யறாரு? போய் பேசிக்கிட்டே இருக்கிறார், திரும்ப திரும்ப மோசடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்னங்க? வரம்பு மீறி செய்றீங்களேன்னு என்ன செய்வோம்? நாம சொல்லுவோம். வரம்பு மீறுதல் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறுறவங்க அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாதுங்க? பிடிக்கவே பிடிக்காது. என்ன செய்யாதுங்க? பிடிக்கவே பிடிக்காது. நம்ம சொல்றோம்ல, இவர் வாயை திறந்தா பொய்யத்தான் பேசுவார், இவர் உண்மை பேசுறதா சரித்திரமே கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பொய் பேசுற மாதிரி இவர் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு என்ன செய்வார்? உண்மை பேசுவார். சொல்றமா இல்லைங்களா? அப்ப வரம்பு மீறுதல் அப்படிங்கிறது நல்லதிலையும் இருக்கக்கூடாது, கெட்டதிலையும் இருக்கக்கூடாது. கெட்டதில் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நல்லதில் இருக்கக்கூடாதுன்னா எப்படிங்க? என்னங்க? வரம்பு மீறுதல் அப்படிங்கிறது நல்லதிலையும் இருக்கக்கூடாது. சவாவும் என்னதுங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி நடுத்தரமான மனிதர்களாக என்ன செஞ்சுக்கணும்? நாம இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னா நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். 3 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. 3 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஆயிஷா நாயகத்தை கேட்டாங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம்னு இருக்கிறோம், கேளுங்க. ஆயிஷா நாயகத்தில் அந்த 3 சஹாபாக்களும் கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் எப்படி இருக்கும்? என்ன செஞ்சாங்க? அமல் எப்படி இருக்கும்? அப்போ அந்த சஹாபாக்கள்கிட்ட நான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. என்ன செய்வாங்க? நின்று என்ன செய்வாங்க? வணக்கம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க.
இப்படிலாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அமல்கள் இருக்குதுன்னு என்ன செஞ்சாங்க, விவரிச்சு சொன்னாங்க. இந்த வார்த்தையெல்லாம் பதிலையெல்லாம் உள்வாங்கிக்கிட்ட அந்த சஹாபாக்கள் 3 பேரும் 3 ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. 3 பேரும் 3 ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. ஒன்று, நான் ராத்திரி நேரத்தில் நான் தூங்கவே மாட்டேன். ராத்திரி நேரத்தில் நான் தூங்கவே மாட்டேன். இரவு முழுக்க என்ன செய்வேன், நான் நின்று வணக்கம் செய்வேன். ஒன்று. ரெண்டாவது ஒருத்தர் சொன்னாரு, நான் வருஷம் பூரா நோன்பு வைப்பேன், நோம்பே திறக்க மாட்டேங்க. புரியுதுங்களா? நோன்பு திறக்காத நோன்பு. என்னங்க, நோன்பு வைக்க ஆரம்பிச்சா வச்சுட்டே இருப்பேன், இஃப்தாருங்கிறதே கிடையாது என்கிட்ட, அப்படியே கண்டினியூ. மூணாவது ஒருத்தர் சொன்னாரு, நான் மனைவிமார்கள்ட்ட என்ன செய்ய மாட்டேன், என் மனைவியில் இடத்துல நான் சேரவே மாட்டேன்னு சொன்னார். சேர்த்தி இன்னொன்னு சொன்னார், இனிமேல் நான் மாமிசத்தவே சாப்பிட மாட்டேன். என்னதுங்க மாமிசம்னா? என்னது? அல்ஹம்துலில்லாஹ், இப்போ அதுக்கு தான் நம்ம தயாராகிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் நமக்கு பரக்கத் செய்வானா? என்னங்க பரக்கத் செய்வாங்க? நாம் எதுக்கு சொல்றது தெரியுமா? ஒரு அடிப்படையான பேசிக்கான ஒரு விஷயம் இடையில ஞாபகம் வந்தனால நம்ம சொல்றோம், அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ஒரு கிலோ கணக்கில் தான் இன்னைக்கு குர்பானி கடை வாங்குறோம். ஒரு கடை வாங்குறப்ப ஒரு கணிப்போம், நம்ம உளிச்சா எத்தனை கிலோ நிற்கும்ண்டு. எல்லாம் அப்படித்தானங்க, எல்லாம் போனால் ஒரு 14 17 கிலோ நிற்கிது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம முடிக்கும். சரி, அந்த காலத்தில் ஒரு நடைமுறை இருந்துச்சு. எப்போ குர்பானி கடமையாக்கப்பட்ட ஒரு நடைமுறை என்னன்னா, 3 நாளைக்கு மேலே கறியை வச்சுக்க கூடாது. 3 நாளைக்கு மேலே கறியை வச்சுக்க கூடாது. அப்போ என்ன செஞ்சிருந்த 3 நாளைக்குள்ள சாப்பிட்றணும், இல்லை சதக்கா பண்ணி முடிச்சிடணும். அந்த சாப்டர் பந்தி க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் காலத்தினுடைய இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹலாலாக்கி கொடுத்தாங்க. இனிமேல் அப்படி இல்லை, நீங்கள் என்ன செய்யலாம், கறியை நீங்கள் எவ்வளவு நாள் வேணாலும் பயன்படுத்திங்க. ஒரு ஊரில் என்ன செய்வாங்க, ஒரு ஊரில் உப்பு காணன்னு போடுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு அதை என்ன செய்வாங்க, கிட்டத்தட்ட மாசக்கணக்காக யூஸ் பண்ணுறதும் என்ன செய்தி இருக்குது. நாம் வருஷம் பூராவும் கறி சாப்பிட்ற ஆள் தானுங்க. இதில் ஏதாவது மாற்றம் இருக்காங்க? இல்லை. இன்னைக்கு காலையில் நம்ம நான்வெஜ் சாப்பிடணும் ஆசைப்பட்டா என்ன செய்வோம், நாம சாப்பிடுவோம். ஆனால் வருஷம் பூராவும் சாப்பிடாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? என்னங்க, நாம் யாருக்காண்டி கொடுத்துருக்குறோங்க? அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துருக்குறோம். நான் ஜும்மாலே சொன்னேன், நம்ம யாருக்காண்டி கொடுக்குறோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லி என்ன செய்யறோம், கறி என்ன செய்யறோம், அறுக்கிறோம். அறுக்கிற கறியை யார் சாப்பிட்றது? யார் தான் சாப்பிட்றோம்? நம்ம தான் சாப்பிட்றோம். அப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்தேன்னு சொல்லிட்டு, உனக்காக வேண்டி முட்டாய் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்காம நாம சாப்பிட்டா அது நியாயமாகுதா? இல்லை. நாம அப்போ அல்லாஹ் நம்மகிட்ட எண்ணத்தை எடுத்துக்கிறான். எப்போ உனக்காக வேண்டி அறுக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மகிட்ட எண்ணத்தை எடுக்கிறான்னா, நம்மகிட்ட இருக்கிற தக்குவா மட்டும் தான் எடுத்துக்கிறான். இவர் யாருக்காக வேண்டி குர்பானி கொடுத்துருக்கிறாரு, இவர் யாருக்காக வேண்டி குர்பானி கொடுக்கலங்கிறதா என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா பார்க்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, உறவினர்களுக்கு கொடுக்கறது, ஏழைகளுக்கு கொடுக்கறது, நமக்குன்னு கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா, பரக்கத்தா கொடுங்க. என்ன கொடுங்க? எப்படி கொடுங்க? ஆமாம், இந்த 100 கிராம் 150 கிராம் 200 கிராம் இதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமாங்க? என்னங்க, கடையில் போய் 1/4 கிலோ கறி கேட்டால் அதை வாங்கி என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பரக்கத்தா கொடுங்க. இந்த ஆட்டு கறியினுடைய இதை சாப்பிட்றது, ஈரலை சாப்பிட்றது சுன்னத்து. இதனுடைய ஆட்டினுடைய இந்த உறுப்புக்களை அந்த காலைய உணவாக நீங்க செஞ்சு சாப்பிடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதுலலாம் நம்ம என்ன செய்யறாங்க, உறுதியா எடுத்துக்கிறோம். அந்த ஈரலை அறுத்து, அந்த பல்லு குருத்தியை அறுத்து, இதை என்ன செய்யுங்க, காலை உணவாக வேண்டி வச்சுக்கோங்க. ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைக்கு சாப்பிடக்கூடாது. ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைக்கு டிஃபன் சாப்பிடக்கூடாது. வந்து குர்பானிக்கு அறுத்து தொழுதுட்டு குர்பானி கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய உறுப்புக்களை என்ன செய்யுங்க, நீங்க காலை உணவுக்கு என்ன செஞ்சுங்க, எடுத்துக்கங்க. இதை ஈதுல் ஃபித்ருக்கு காலை உணவை சாப்பிட்டுட்டு வாங்க என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாம வருஷம் பூராவும் கறி சாப்பிட்ற ஆள் தான். நாம என்ன சொல்றோம்னா, சுருக்கமா சொல்ற விஷயம், கொடுக்கறது பரக்கத்தா கொடுங்க. கொடுப்போமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வானுங்க, பரக்கத்து செய்வான். அல்லாஹ் என்ன செய்வானுங்க, பரக்கத்து செய்வான். இவ்வளவுதான் இருக்குது. கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு தட்டுப்பாடு வந்துருங்கிற பேச்சு குர்பானில கொண்டு வந்துடாதீங்கன்னு நான் சொல்றேன். குர்பானில கொண்டு வந்தோம்னா ஈமானுக்கே ஆபத்து. புரியுதுங்களா? என்னைக்குமே அந்த விஷயத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மென்டாலிட்டிக்குள்ள போயிடக்கூடாது. பத்தாம போயிருமோ, நமக்கு இல்லாம போயிருமோ அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த எண்ணத்துக்குள்ள வந்துடக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம் வந்துருங்க. என்ன வந்துடும், தட்டுப்பாடு வந்துடும். என்ன செஞ்சிடும், தட்டுப்பாடு வந்துடும். அல்லாஹ் பரக்கத் செய்வான். இப்போ இந்த பேச்சு எதுக்கு வந்துச்சு?
இப்ப அந்த சஹாபி என்ன செஞ்சாரு, நோம்பு நியத்து வச்சாரு, இனிமேல் நான் என்ன செய்வேன், வருஷம் பூராவும் நோம்பு வைப்பேன். இன்னொருத்தர் சொன்னாரு, மனைவிமார்கள்ட்ட என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். அவரே இன்னொரு நியத்து வச்சுக்கிட்டாரு, நான் இனிமேல் மாமிசத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். ஆயிஷா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவொடனே இந்த பெரிய விஷயத்தை ஒப்படைக்கிறாங்க. நாயகமே வந்தவங்க விவரம் கேட்டாங்க. 3 பேர் இந்த ப்ராஜெக்டோட வெளியே போறாங்க, இவ்வளோ இந்த ஐடியாலியேட்டோட வெளியே போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. எங்க உங்க வீட்டுக்காரு? அவர் போயிட்டாரு பாலைவனத்துல தொழுகிறதுக்காக விட என்ன செய்யறாரு, காட்டுக்கு எங்கேயோ தேடி போயிட்டாரு. இன்னொருத்தர் இந்த ஒவ்வொருத்தரையா என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போய் அமல் செய்யறது தான், அதுக்காக இதுல வரம்பு மீறி நடக்காதீங்க. நானும் மனைவிமார்களோடு இருக்கிறேன், நான் மனைவிகளோட தான் சேர்ந்து தான் இருக்கிறேன். நான் நபிங்கிறதுக்காக நீ மனைவிமார்கள் என்ன செய்யறேன், நான் ஒதுக்கி விட்டு இருக்கல. நானும் மாமிசத்தை சாப்பிட்றேன், நானும் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் என்ன செய்யறேன், நோன்பு விடுறேன். நான் ராத்திரியில கொஞ்ச நேரம் தூங்குறேன், எழுந்திருச்சு என்ன செய்யறேன், வணக்கம் செய்யறேன். இபாதத்து செய்யற விஷயத்திலையும் நீங்கள் வரம்பு மீறி நடக்காதீங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? இப்ப வரம்பு மீறுதல் அப்படிங்கிறது எதுலையும் இருக்குது, நல்லதுலையும் இருக்குது, கெட்டதுலையும் இருக்குது. நடுத்தரமாக நடந்து இருந்து கொள்ளுங்கன்னு என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தர் பள்ளிவாசல்லையே இருந்தாராமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவர் என்ன பள்ளிவாசல்ல இருக்கிறாரு, என் வேலை வெட்டி எதுவும் கிடையாதா? இல்லைங்க நாயகமே, இவர் சாப்பிட்றதுக்காக வேண்டி இவர் தம்பி என்ன செய்யறாரு, சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஆனா இவர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை விட அவர் தான் சிறந்தவர்ட்டாங்க. நம்ம விளங்குவோம், இவர் தான் சிறந்தவர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுதுகிட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருக்காரு, இவரை விட யார் தான் சிறந்தவர்? வியாபாரத்திற்கு போய் கடை வீதிகளுக்கு போய் பஜாருக்கு போய் சம்பாதிக்கிறாரு, அவர் தான் சிறந்தவர். நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் இருக்கும். என்னதுங்க? எல்லாம் இருக்கும். அதுதான் ஒரு ஈமானிய அசல் நிலைப்பாடு, அதுதான் நடுத்தரமானது. நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வரம்பு மீறுதல் அப்படிங்கிறது ரெண்டுலையும் இருக்குது. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு அழகான ஒரு செய்தி என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். என்ன அப்படின்னா, நசாராக்கள் மார்க்கத்தினுடைய விஷயத்துல வரம்பு மீறி நடந்துக்கிட்டாங்க. மார்க்கத்தினுடைய விஷயத்துல வரம்பு மீறி நடந்துக்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி வரம்பு மீறி நடந்துக்காதீங்க. என்ன வரம்பு மீறி நடந்துக்கிட்டாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நசாராக்கள் புகழ்ந்த மாதிரி என்னை புகழ்ந்துராதீங்க. அப்ப நம்மால் என்ன விளங்கிட்டா, புகழவே கூடாதுன்னு விளங்கிட்டாங்க. இங்கதான் மிஸ்டேக். குர்ஆனை கொண்டு வழிகெட்டவங்களும் இருக்கிறாங்க, நல்லா விளங்கிங்க. குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற்றவங்களும் இருக்கிறாங்க, குர்ஆனை கொண்டு வழிகெட்டவங்களும் இருக்கிறாங்க. யுதில்லு பிஹி கஸீரன் வயஹ்தி பிஹி கஸீரா. சில மனிதர்களை குர்ஆனை கொண்டு வழிகெடுக்கவும் செஞ்சிருக்கிறேன், சில மனிதர்களை குர்ஆனை கொண்டு நேர்வழி பெறவும் செஞ்சிருக்கிறேன். குர்ஆனை கொண்டு வழிகெட்டு போனவங்க அதிகமான பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டமான நசாராக்களை பார்த்து சொல்றான், எந்த சூழ்நிலையிலுமே உங்கள் மார்க்க விஷயத்தில் நீங்க வரம்பு மீறி நடந்து கொள்ளாதீங்க. நீங்க எப்படி வரம்பு மீறி நடந்து கொள்றீங்கடா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய அடியார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய ரசூல், அவரை போய் நீ என்னத்துக்கு கடவுள்னு சொல்றீங்க? நீங்க மூன்றில் மூணாவது கடவுள் என்ன செய்றீங்க, நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்றது மார்க்க விஷயத்தில் நீங்க வரம்பு மீறி நடக்கிறதாகி போயிடுது. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன். மூன்றில் மூன்றாமவர் தான் என்ன அர்த்தம்? ஒன்னு அல்லாஹ், இன்னொன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு மனைவியும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு குழந்தையும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மனைவியும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. எந்த நேரத்திலேயுமே இந்த வார்த்தை என்ன செய்யாதீங்க, நீங்க சொல்லாதீங்க. அல்லாஹ்வுக்கு ஹலாலான வார்த்தை மட்டுமே சொல்லுங்க, ஹராமான அல்லாஹ்வுக்கு இடையில் அல்லாஹ்வுக்கு தடுக்கக்கூடிய வார்த்தை என்ன செய்யாதீங்க, பதிவு செய்யாதீங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இந்த இடத்துல இவங்க ஏன் இப்படி வழிகட்டு போனாங்கிறத அல்லாஹ் ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை விளங்குற விஷயத்துல கொஞ்சூடு சரிகிட்டோம்டா நசாராக்கள் சொல்றது உண்மை மாதிரி தான் தெரியுது, நம்ம விளங்கிடுவோம். சொல்றது புரியுதுங்களா? என்னங்க, ஆமா ஆமா அவங்க கரெக்டாக தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், விளங்கிடுவோம். அதை அல்லாஹ் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். சூரத்துன் நிசாவுடைய 171வது வசனம், யா அஹ்லல் கிதாபி, வேதக்காரர்களே. யார் வேதக்காரங்க? நசாராக்கள். நசாராக்களுக்கு என்ன வேதம் வந்துச்சுங்க? இன்ஜீல். என்ன வேதம் வந்துச்சு? இன்ஜீல். லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்கள் மார்க்க விஷயத்திலே நீங்கள் வரம்பு மீறி நடந்து கொள்ளாதீர்கள். மார்க்க விஷயத்திலே வரம்பு மீறி நடந்து கொள்ளாதீர்கள். என்ன வரம்பு மீறி? வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வுக்கு புறம்பான பேசுகிற விஷயத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, இப்படி பேசாதீங்க.
அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஹக்கு. அல்லாஹ்னா யாருதான்? அவன் தான், அவன் ஒருத்தன் தான், அவனை தவிர வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை. அல்லாஹுக்கு மாற்றமான விஷயத்தை பேசுகிற விஷயத்துல நீங்கள் இப்படி புறம்பான விஷயத்தை என்ன செய்யாதீங்க, நீங்க பேசாதீங்க. உண்மையிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? இன்னமல் மஸீஹ் ஈஸா இப்னு மர்யம் ரசூலுல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறார். நீங்க ரொம்ப போர் அடிக்குதுங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறார். அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் யாருதான்? அல்லாஹ் தான். நீங்க இந்த விஷயத்துல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க வரம்பு மீறி நடந்துக்காதீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போய் கடவுள்னு என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க சொல்லிடாதீங்க. இந்த நசாராக்கள்லாம் என்ன சொல்றாங்கங்க, கடவுள்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த தோற்றம் ஈசா அலைஹிஸ்ஸலாமா? இல்ல இல்ல, அந்த தோற்றம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரி, அதுக்கு நம்ம நிறைய விளக்கத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லி கொடுத்துருக்கிறோம். அது அப்படி இருக்குமாயின் என்னங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மர்யம் ரசூலுல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறார். இதோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்ப ரெண்டு வார்த்தையை அல்லாஹ் தஆலா விட்டா சொல்றான். என்னங்க, ரெண்டு வார்த்தையை அல்லாஹ் தஆலா விட்டா என்ன செய்யறான் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொட்டையா சொல்ற மாதிரி இருக்கு, அதனுடைய ஆழ கருத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான். வ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய வார்த்தைனா என்ன அர்த்தம்? என்னங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? குன், ஆகு. ஃப யகுன், என்ன ஆயிரும்? ஆகிவிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இபாதத் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க? பைத்துல் முகத்தஸ்ல இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, உள்ளுக்குள்ள வராங்க. ஆணுடைய நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துக்குள்ள ஒரு தனிமையாக இருக்கிற ஒரு பெண் இருக்கிற இடத்துல ஒரு ஆண் ஒருத்தர் உள்ள வர்றீங்களே, யாருங்க நீங்க? நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிற ஜிப்ரீல் என்று சொன்னாங்க. எதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க நீங்க? நான் ஒரு காரியத்தை சொல்றதுக்காக என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். என்ன காரியம்? உங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆண் குழந்தை என்ன செய்ய போறான், பிறக்க வைக்க போறான். அப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னை எந்த ஆணும் தொடலையே, எந்த ஆணும் என்னை தொடலையே, தொடாமல் இருக்கிற போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? தொடாமல் இருக்கிற போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்பதான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது அப்படித்தான். என்னதுங்க? கால கதாலிக்கு, அது அப்படித்தான். குன் ஃபயகுன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆகுனா என்ன ஆயிரும்? ஆயிரும். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆகுனா ஆயிரும். அல்லாஹ் சொல்லுகிறான், வ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த கலிமாவாக, பேச்சாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. சொல்ற செய்தி புரியுதுங்களா? என்னங்க, இந்த வார்த்தை துனியாவுல யாருக்கும் கிடைக்கல. இந்த வார்த்தை யாருக்காச்சும் கிடைச்சிருக்கா? நமக்கெல்லாம் கிடைக்கல. யாருக்கு தான் கிடைச்சிருக்குது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும். அல்லாஹ் விளக்குறான் பாருங்க, வ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து பாருங்களேன், அல்காஹா இலா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அல்லாஹ்வுடைய ரூஹை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, முதுகந்தண்டுல ஊதுனாங்க. இந்த கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், அந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்களா, ஆகு ஆகிவிடும், ஆகு ஆகிவிடும். இந்த வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, போடுறாங்க. என்ன ஆயிருச்சு? உடம்புக்குள்ள என்ன வந்துருச்சு? அந்த ரூஹ் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அங்க வேலை என்ன செஞ்சது? ஆரம்பிக்க போகுது. இப்ப அல்லாஹ் அடுத்த வார்த்தை சொல்றான், வரூஹும் மின்ஹு, வரூஹும் மின்ஹு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ரூஹ்னு என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ரூஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ரூஹ். இந்த ஆயத்துக்கு நசாராக்கள் எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆயத்துக்கு நசாராக்கள் எப்படி வழிகட்டு போறாங்கன்னு சொல்றாங்கல்ல. வரூஹும் மின்ஹுன்னா, அல்லாஹ்வுடைய பகுதியிலிருந்து ஒரு ரூஹாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சுன்னு ஒண்ணு இருக்குது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்துச்சுன்னா அங்கிருந்து வந்துச்சு. அது கிடையாது, அங்கிருந்து என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த நசாராக்கள் அர்த்தம் வைக்கிறது என்னன்னா, அங்கிருந்து ஒரு பகுதியே என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. அப்ப அங்கிருந்து ஒரு பகுதியே வந்துச்சுன்னா அது இதுதான். அது என்னது? இதுதான். இப்ப நல்லா விளங்கிக்கிறதுக்கு ஒரு விளக்க சொல்றதா இருந்தா,
ஃபாத்திமா நாயகம் யாரு? பில்அத்தும் மின்னி, என்னின்றும் ஒரு பகுதின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நேசிக்கிற மாதிரி யாரை நேசிக்கணும்? ஃபாத்திமாவை நேசிக்கணும். என்னை கோபப்பட்டா ஃபாத்திமா நாயகத்தை கோபப்பட்ட மாதிரி ஆகும். அப்ப நானும் ஃபாத்திமாவும் என்னது ஒண்ணுங்கிறத யார் விளக்குறா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. ஆனா அல்லாஹ் இங்க எப்படி விளக்குறான் தெரியுமா? வரூஹும் மின்ஹு, அவனுடைய புறத்திலிருந்து வந்த ரூஹாக இருக்கிறார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். வெறும் ரூஹுன்னு மட்டும் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மின்ஹுங்கிற ஒரு வார்த்தையை போட்டதுல என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க என்ன விளங்கிக்கிட்டாங்க, அங்கிருந்து ஒரு பகுதியாக யார் வந்துட்டா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கன்னு விளங்கிக்கிட்டாங்க. அப்பதான் என்ன ஆகி போகுது? விளக்கம் தப்பா போயிருது. அங்க என்ன ஆகி போயிருது? விளக்கம் தப்பா போயிருது. அப்ப அங்கிருந்து ஒரு பகுதி வந்துச்சுன்னா, அப்ப அங்க இருக்கிறது கடவுள் இருந்து ஒரு பகுதியாக யார் வந்திருக்கிறார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப குர்ஆனை கொண்டு நேர் வழிபட்டா இப்படி அர்த்தம் வைக்கணும், குர்ஆனை கொண்டு வழிகட்டு போகணும்னா இப்படி என்ன செய்யணும்? அர்த்தம் வைக்கணும். அப்படி அர்த்தம் வைக்கிற போது அங்க என்ன வாய்ப்பு போயிருது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூன்று கடவுளில் மூன்றாவது கடவுள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தாருங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? கண்ணியப்படுத்துறதுக்காக அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். என்னதுங்க? கண்ணியப்படுத்துறக்க. யாருங்க நீங்க? அவர் ஆளுங்க. நான் சொல்றமா இல்லைங்களா? யாருங்க நீங்க? நான் அவர் ஆள். இதுக்கு விளக்கம் சொல்றதா இருந்தா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா ஒரு அழகான ஹதீஸை பதிவு செஞ்சு வச்சுப்பாங்க. என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டை அல்லாஹ் என்ன செஞ்சான்? தட்டனான். உலகத்தினுடைய துனியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் ரூஹுகளா வந்து உட்கார்ந்துருந்தோம்ல, வந்தாமல்ல. அலஸ்து பிரப்பிக்கும், கடவுள் யாரப்பா? நம்ம என்ன செஞ்சோம்? காலுபலா, உன்னை தவிர வேற யாரா போய் நீ தான் இருக்கிற. நம்ம எல்லாம் பதில் சொன்னோம். தெரியுமாங்க? என்ன தலையாட்டுறீங்க? குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுது? நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. நமக்கெல்லாம் அதான் பதில். நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த செய்தி நடந்துச்சுன்னு எது சொல்லுது? குர்ஆன் சொல்லுது. இப்ப அல்லாஹ் தஆலா ரூஹுகளை எல்லாத்தையும், அந்த பிச்சலங்களை எல்லாத்தையும் அங்க தள்ளிட்டான். திரும்பவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டல என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தன் புறத்திலேயே வச்சுக்கிட்டான். என்னதுங்க? தன் புறத்திலேயே யாரை வச்சுக்கிட்டான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். எப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகந்தண்டல பிறக்கணுங்கிறத அல்லாஹ் தஆலா அங்கே முடிவு பண்ணிட்டானா இல்லையா? அந்த ரூஹ் எங்க இருந்து வந்துச்சுன்னா, டைரக்டா எங்க இருந்து வந்துச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய், இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் அப்படியே தாண்டி 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 மரியம் அலைஹிஸ்ஸலாம் முதுகந்தண்டுக்கு வந்து அப்புறம் குழந்தை பிறக்கல. புரியுதுங்களா? நான் சொல்ற செய்தி புரியுதுங்களா? கனெக்ஷன் டைரக்டா வருது. அல்லாஹ்வே ரூஹ ஊதி அனுப்பிச்சு வைக்கிறான். நீங்க ஜிப்ரீலே இந்த ரூஹ எடுத்துட்டு போய் யார் முதுகந்தண்டல ஊதுங்க? மரியத்தினுடைய முதுகந்தண்டல ஊதுங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ரூஹும் மின்ஹு, அவனுடைய புறத்திலிருந்து வந்த ரூஹாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் இதுதான். புடிச்சு வச்சு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரமும் காலமும் வந்தப்ப அல்லாஹ் தஆலா அந்த ரூஹ என்ன செய்றாங்க? திரும்ப அனுப்பிச்சு வைக்கிறான். இப்போ சொல்றது புரியுதுங்களா? இதை நசாராக்கள் எப்படி விளங்கிக்கிட்டாங்கன்னா, என் புறத்திலிருந்து ரூஹு வந்துச்சுன்னு அல்லாஹ் சொன்னவன்னா, இவங்க நசாராக்களை விளங்கிக்கிட்டாங்க அங்கிருந்து ஒரு பார்ட் வந்துருச்சு, ஒரு பகுதி வந்துருச்சு, ஒரு கொஞ்சம் எங்கிருந்து வந்துருச்சு? அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்துச்சுன்னு என்ன செஞ்சாங்க? விளங்கிக்கிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கடவுள் என்ன செஞ்சாங்க? சொல்லிட்டாங்க. சொல்றது புரியுதுங்க? ரூஹு அப்படிங்கிறது உலகத்துல விசித்திரமானது, விளங்க முடியாதது. எங்க ரூஹ விளங்குறவங்க துனியாவில் யாராவது இருக்குதா? அறிவியலால விளங்க முடியாது. ஆனால் மெஞ்ஞானத்தால எதை விளங்க முடியும்? ரூஹ விளங்க முடியும். விளங்க முடியாது. வலிமார்கள், குத்துபுமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் என்ன செய்வாங்க? ரூஹ விளங்கி அது பாடம் வேற. ஆனா அசல்ல ரூஹ் அப்படிங்கிறது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நசாராக்கள் கேட்டாங்க, ரூஹ் எங்க இருக்குது? யஸ்அலூனக அனி ரூஹ், நாயகமே உங்களுக்கு ரூஹ பத்தி கேட்கறாங்க. குல் மின் அம்ரி ரப்பி, இது அல்லாஹ்வுடைய டிபார்ட்மெண்ட்னு சொல்லிருங்க. என்னங்க? இது யார் டிபார்ட்மெண்ட்? அல்லாஹ்வுடைய டிபார்ட்மெண்ட். என்ன செய்யுங்க? நீங்க சொல்லிருங்க. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா பதில் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்கேன் இருக்குது இல்ல, ஸ்கேன்லயே பெரிய ஸ்கேன் எதுங்க? எம்ஆர்ஐ ஸ்கேன். என்ன ஸ்கேனுங்க? எம்ஆர்ஐ ஸ்கேன். இன்னைக்கு தான் நாமெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ஆளை உள்ள படுக்க போட்டு மிஷின் மோட்டர் ஓடுற மாதிரி கிடுக்கிட்டு ஒன்றா ஸ்கேன் ஆகி வெளியே தள்ளுது. இன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் 1 மணி நேரத்தில் கிடைச்சிது. ஏன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் 1 மணி நேரம் 2 மணி நேரம். அந்த காலத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேனை மறுநாள் தான் என்ன செய்யும்? அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கிடைக்கும். குவைத்து, துபைலெல்லாம் ஸ்கேன் எப்படி தெரியுமாங்க? இந்த கொரோனா வந்தப்போ காய்ச்சல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? என்னங்க அதுக்கு பேர் என்னதுங்க? டெம்பரேச்சர் பார்க்குற மாதிரி.
குவைத்திலாம் எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா ஸ்கேனுக்குலாம் போய் படுக்க தேவையில்லை, அவன் மிஷினை வச்சு உருட்டுவான், எங்க டேமேஜ் ஆயிருக்கு அது சவுண்டு கொடுக்கும். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு டெக்னாலஜி. நம்மளை மாதிரி காலமும் நேரமும் அங்கே இல்லை. எங்கெல்லாம் என்ன செய்யுதுங்க, ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது. டெக்னாலஜி அங்கே என்ன செஞ்சிருச்சு, வளர்ந்து போயிருக்குது. நீங்க போய் உங்களை ஸ்கேன் பார்த்துட்டு வாங்க, 1 மணி நேரம் படுக்க வைக்கிறதுல ஆக்சிடென்ட் ஆன இடத்துல என்ன பார்த்தரலாம், ஸ்கேன் பார்த்தரலாம். இவ்வளவு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமும் ஒரு மனுஷனுடைய உடம்புல ரூஹ் எங்க இருக்குன்னு கேட்டா யாரால என்ன செய்ய முடியும்? இருந்துச்சுங்க, இருக்கிற வரைக்கும் அவர் இருந்தாரு, போயிருச்சுங்க அவரும் போயிட்டாரு. அப்படித்தானே பதில். ரூஹ் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்னதுங்க, ரூஹ் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்னது, மரியாதை, எல்லாமே கண்ணியம் சலாங்கெல்லாம் எல்லாமே. ரூஹ் போயிடுச்சுன்னா முடிச்சு போச்சு. எப்போ தூக்குறீங்க, எப்போ எடுக்கிறீங்க, ஆளை ரெடி பண்ணியாச்சுங்களா, குளிப்பாட்டியாச்சுங்களா, குழி வெட்டியாச்சுங்களா, அவ்வளோதான். பாசமிகு எங்கள் அத்தா, எங்கள் அம்மா, என் மனைவி, என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு போங்கன்னு யாராவது சொல்கிறோமா? இல்லை, அடுத்த நேரம் எடுத்த காரியத்தை செய்கிறது தான். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் ரூஹு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு அசலான பாடம் பண்ணி தெரியுமா? எந்த மனுஷருடைய ரூஹு பிரகாசமாக இருக்குதோ அவருடைய முகமும் பிரகாசமாக இருக்கும். பிலால் அலி எல்லாம் நல்ல வெள்ளையா இருப்பாங்கல்ல, என்னங்க பிலால் அலி எல்லாம் கருப்பா இருப்பாங்க. நீக்கிற இனத்தை சேர்ந்தவங்க ஹதர் சையதுனா பிலால் அலி எல்லாம். அவங்க சூரத் எப்படி தெரியுமா இருக்கும்? முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு அப்படி ஜொலிக்கும், பிரகாசமாக இருக்கும். எப்படி அந்த பிரகாசம் வருது? எது பிரகாசமா இருக்குது? ரூஹு பிரகாசமா இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா முகமும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி மேக்கப்பு, அதுக்கு என்னென்னமோ சொல்றாங்கல்ல பேசிக்கு, அப்புறம் இது இந்த மேக்கப் அல்ல. மேக்கப்பின் மூலமாக அது வந்து என்னதுங்க, டூப்ளிகேட். தண்ணி போட்டு கழுவுனா அதை என்ன செய்யும், தண்ணியோட தண்ணியா என்ன செய்யும், போயிடும். களைச்சி விட்டு பார்த்தா தான் தெரியும் இவ்வளவு அசிங்கமான ஆள் போல தெரியுதுன்னு சொல்லி இதுக்கு இருக்கும். அல்லாஹ் காப்பாற்றுவானா. இன்னைக்கு கேமராவிலேயே எல்லாமே வந்துருச்சு. அப்படித்தானங்க. ஒரு மாதிரி சுமாரா இருக்கிறவரை கூட ஃபோட்டோ பிடிச்சோம் சொன்னோம்னா அதுவே டிங்கரிங் எல்லாம் பண்ணி பளிச்சுன்னு என்ன செய்யுது, மனுஷன் என்ன செய்யுது, காமிக்குது. ஆனா அந்த காலத்தில் இருந்தது பூரா என்னது, ஒரிஜினல். என்னதுங்க, டூப்ளிகேட்டே கிடையாது. ஹஜ்ரத் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அவருடைய முகம் அவ்வளவு என்ன செய்யும், பிரகாசமானதாக இருக்கும். அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில ரூஹு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ரூஹை தாண்டி எதுவுமே நம்மகிட்ட கிடையவே கிடையாது. நல்ல மனிதர்கள்ட்ட ரூஹு போச்சுன்னா அந்த ரூஹ் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துமாமா, யா அல்லாஹ் நல்ல மனுஷன்ட்டு அமுச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அதே ரூஹ் அல்லாஹ்கிட்ட தவறான மனுஷன்ட்டு அந்த போயிடுச்சுன்னா போய் இவன்ட்டு அமுச்சு வச்சு எப்பாடா படுத்துறான்டா, ரொம்ப பொய் சொல்றான், புறம் பேசுறான், தப்பு செய்யறான், முனாஃபிக்தனம் பண்றான், நினைச்சும் அல்லாஹ்கிட்ட பேசணும். 120 நாள்ல மனுஷனுடைய உடம்புக்குள்ள என்ன வந்துடுது, ரூஹ் வந்துடுது. 40 நாள் விந்து துளி, அப்புறம் 40 நாள் ரத்த கட்டி, அப்புறம் 40வது நாள் சதை பிண்டம். இந்த சதை பிண்டம் வந்த உடனே அல்லாஹ் என்னத்தை கொடுத்துட்றான், ரூஹை கொடுத்துறான். ரூஹை யார் கொடுக்குறான்னா மலக்கு தான் வந்து கொடுக்குறாரு. ரூஹ் யார் தான் கொடுக்குறாங்க, மலக்கு தான் கொடுக்குறாரு. அந்த மலக்கு தான் திரும்பவும் அந்த ரூஹை என்ன செய்யறாரு, நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டு போறாரு. இப்ப புரியுதுங்களா? அங்கிருந்து வந்து கொடுக்குறவரும் அதே ஆள் தான், திரும்ப எடுத்துட்டு போறவரும். இதுல என்ன பெரிய சுவாரஸ்யம்னா, இந்த ஹதீஸை புரிஞ்சா நமக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, மௌத்தா போறவங்கள்ட்ட போய் உட்காந்து பேட்டி கேட்கணும். புரியுதுங்களா? விசித்திரமான ஆசை. மௌத்தா போனவங்கள்ட்ட போய் உட்காந்து என்ன கேட்கணும், பேட்டி கேட்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க, என்ன நிலையில உணர போயிட்டு இருக்கிறீங்க. தேடுறாங்க, ஒரு ஆள் கூட கரெக்டான ஆள் கிடைக்கல. என்னங்க கரெக்டான ஆள் இவர்கிட்ட போய் கேட்டு இவர் ஏதாவது ஒன்று தப்பா சொல்லி நாம தப்பா விளங்கிட்டோம், இப்படி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. யாருமே என்ன கிடைக்கவே இல்லை. கடைசியில் அவங்களுக்கு மவுத்து வந்துருச்சு. யாருக்கு? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுவுக்கு மவுத்து வந்துருச்சு. ஜமாத்தே கூட்டமே சேர்ந்துருச்சு. எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி கேட்கணும், பேட்டி எடுக்கணும். மௌத்தா போனவங்க, மௌத்தா போகிற நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட பேட்டி கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கல்ல. இப்போ நீங்கள் சொல்லுங்க, என்ன நிலையில் நீங்கள் உணர்றீங்க? நீங்கள் அல்லாஹ் அக்பர். ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை இது என்ன தெரியுமா? ஒரு முள் படுக்கையில் என்னை போய் படுக்க வச்சுட்டாங்க. ஒரு முள், ஆமாம், நான் முள்ளு மேலே படுத்து கிடக்கிறேன். என் உடம்புல ரத்தமும் சதையும்லையும் முள்ளு என்ன செஞ்சிருக்கு, குத்தி போயிடுச்சு. இப்போ முள்ளு மேலே படுக்க வச்ச எண்ணெய் அப்படியே அந்த முள்ளுலேருந்து உருவுனா எப்படி இருக்குமோ, என்ன வேதனையை உணர்வனோ அதான் இப்போ நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ். ஏன் இந்த நிலைமை தெரியுமா? இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. 120 நாளுக்குள்ள அந்த ரூஹு வந்து உடம்புக்குள்ள சேர்ந்த அந்த ரூஹு மனுஷன் இருந்து பிரிச்சு எடுக்கிறப்ப என்ன ஆகுது,
கலந்துருது. 60 வருஷம், 70 வருஷம், 100 வருஷம், 102 வயசு அப்படியே என்ன மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே நினைச்சிருச்சுங்க. அந்த மனுஷனுடைய உடம்புக்குள்ள அப்படியே ஒன்னரை கலந்து போச்சு. அதை என்ன செய்யறீங்க? பிரிச்சு எடுக்கிறாங்க. பாலும் தண்ணியும் பிரிச்சு எடுக்க முடியுமா? முடியாது இல்ல. இதுவே ஆக்சிடென்ட்லயோ திடீர்னு மௌத்தா போறாங்களோ இவங்களுக்கெல்லாம் இந்த உணர்வு தெரியாது. இந்த உணர்வு தெரியாது. பட்டுன்னு என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். லைட் ஆஃப் பண்ண மாதிரி எது போயிடுச்சு? ரூஹு போயிடுச்சு. ஜனாதா தொலை வச்சுட்டு இருக்கிறாரு ஒரு அஜர்த்து, அவருக்கு ரூஹு போயிடுச்சு. என்னங்க இது? இன்னைக்கெல்லாம் இதை பார்த்து பேசுறதே கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா இதுவும் ஏஐல கொண்டு வந்துருவாங்களோ என்னமோன்னு சொல்லி அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. ஏன்னா அந்த காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். என்னங்க அந்த காலத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சுட்டோம்? வந்துட்டோம். இவ்வளவுலாம் மனுஷர்களுக்கு உணர்த்துறேங்கிற பேர்ல புதுசா படத்தை ஏற்படுத்தி அதை வச்சு விளங்கிட்டோம்னா இல்ல, அதுக்கு கீழே விளக்கம் எழுதியிருக்காங்க. அதனாலதான் நம்ம பேசுறோம். அரபியில் என்ன செய்யப்பட்டிருக்கு? விளக்கம் எழுதிருக்கு. இன்னாரு இன்ன இடத்துல தொலை வச்சுட்டு இருந்தாரு. தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த அசரத்துக்கு என்ன வந்துருச்சு? மௌத்து வந்துருச்சு. மௌத்தா போயிட்டாரு. திடீரென்று மௌத்தா போறவங்களுக்கு இந்த வேதனை என்ன செய்யாது? இருக்காது. எப்படி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா, முள் படுக்கையில படுக்க வச்சு. ஆனா திடீர் மௌத்து வராமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீர் மௌத்து யாரெல்லாம் எனக்கு கொடுத்துறாத திடீர் மௌத்து. ஏங்க நாயகமே, திடீர் மௌத்து வந்தவருக்கு தௌபாவனுடைய பாக்கியம் கிடைக்காதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வரங்க தௌபாவனுடைய பாக்கியம் என்ன செய்யாது? மனுஷருக்கு கிடைக்காது. தௌபாவுடைய பாக்கியத்தோடு ஒரு மனுஷன் மௌத்தா போறதா சிறந்த மௌத்துன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடம்பு சரியில்லாம போய் அவர் முடியாம போய் அவர் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்காக வேண்டி அவர் அல்லாஹ்விடத்தை தன்னை தயார்படுத்திக்கிட்டு என்ன செய்யணும்? அவர் மௌத்தா போகிறப்ப தான் அந்த மௌத்து சிறந்த மௌத்துன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு மனுஷனுடைய ரூஹ் அப்படிங்கிறது இவ்வளவு டிபார்ட்மெண்ட். இன்னும் இதை பேச ஆரம்பிச்சோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான் ஏன் டிபார்ட்மெண்ட்னா, ஆனா ஹதீஸ் இவ்வளவு விளக்கம் என்ன செய்யுது? நமக்கு இருக்குது. அப்ப நம்ம இவ்வளவெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனா இது பேசிக் பாடம். அசல் பாடத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? சொல்றது புரியுதுங்களா? அசல் பாடத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப அந்த கடைசி நேரத்துல ரூஹு வாங்க போகிறது அப்படிங்கிறது 120 நாள்ல வந்த அந்த ரூஹு என்னங்க பெருவரல்ல இருந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும்? என்ன ஆரம்பிக்கும்? ரூஹு வாங்குறதுக்கு மலக்கு எங்க இருந்து ஆரம்பிப்பாருங்க? காலினுடைய கட்டை விரல் பெருவரல்ல இருந்து என்ன செய்வார்? ஆரம்பிப்பார். அதனால தான் அந்த ரூஹு போகிற நேரத்தில் அவங்க காலை என்ன செய்வாங்க? அங்கிட்டும் இங்கிட்டும் அசைப்பாங்க, அதை விரப்பாங்க. காலை என்ன செய்வாங்க? கட்டி வைப்பாங்க. மூத்தா போனவங்களுடைய கால் என்ன செய்யும்? திரும்பி இருந்துட்டு ஒட்டி வைப்பாங்க. அங்கே ஆரம்பித்து இங்கே வந்து என்ன செய்யும்? நிற்கும். இங்கே வந்து என்ன செய்யும்? நிற்கும். அந்த நேரத்தில் நின்று அவகாசம் கொடுக்கப்படுது. எதுக்கு? களிமா சொல்கிறது. எது வரைக்குங்க? களிமா சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கர்கரா வர வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் தௌபாவுக்குனுடைய பாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் தஆலா கொடுத்து வச்சிருக்கான். இதுக்கு முன்னால எந்த உம்மத்துக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. இந்த உம்மத்துக்கும் பாக்கியம் கிடையாது. என்னுடைய உம்மத்து ஒரு வருஷத்துக்கு முன்னால பாவ மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுறேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ரொம்ப நீளமாக இருக்குது. ஒரு வருஷம்ங்கிறது ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாசங்கிறது ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரங்கிறது ஒரு நாள் ஆகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையேந்துதல்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது கர்கரா வர வரைக்கும் என் உம்மத்துக்கு அனுமதி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானுங்க? கபூல் பண்ணி கொடுத்தாங்க. தக்பீர் கட்டுற இமாமுக்கே மௌத்தா போறோன்னு தெரியாமல் இருக்கிறப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்படி நம்ம தெரிய முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் யார் கொடுத்த வெகுமதி? யார் கொடுத்ததுங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி கேட்டு பெற்று கொடுத்த வேறு வெகுமதி. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், வரூஹும் மின்ஹு, அவனுடைய புறத்திலிருந்து வந்த ரூஹாக யார் இருக்கிறார்? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபாமினு பில்லாஹி வ ருசுலி, அல்லாஹுவை கொண்டும் அவனுடைய தூதர்களை கொண்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். வலா தகூலு ஸலாத்தத்துன், மூன்றாவதுன்னு என்ன செய்யாதீங்க? நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யாதீங்க? நீங்க ஸலாத் சொல்லாதீங்க. இன்தஹு கைரல் லக்கும், முடிச்சுக்கங்க. இதோட முடிச்சுக்கங்க. இனிமேல் என்ன செய்யாதீங்க? இந்த வார்த்தையை பேசாதீங்க. அப்படி முடித்துக் கொள்வீர்களே ஆனால் கைரல் லக்கும், அது உங்களுக்கு துனியாவிலேயே கைரு, ஆகிரத்திலேயும் கைரு. இன்னமல்லாஹு, அல்லாஹுவாகிறவன், இலாஹுன் வாஹிதுன், அவன் ஒருத்தன் தான் கடவுள். வணக்கத்துக்குரியவன் யாரு தான்? அல்லாஹ் ஒருத்தன் தான். அதுல என்னைக்காச்சும் நமக்கு டவுட் வந்திருக்கா? என்னங்க ஜி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போய் இந்த கேள்வியை கேட்டோம்னா விளக்கி சொல்லுவாங்க. ஏன் ஒவ்வொன்றா பார்த்து விளங்குறவங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சூரியன் கடவுளாக இருக்குமோ? இல்லை, மறைஞ்சு போகிறது என்னைக்குமே எதுவாக இருக்காது? கடவுளாக இருக்காது.
சந்திரன் கடவுளாக இருக்குமோ அது மறைஞ்சு போயிருக்கு, நட்சத்திரம் கடவுளாக இருக்குமோ அது மறைஞ்சு, இப்படியே ஆராய்ச்சி பண்ணி 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 எதை விளங்கிக்கிட்டாங்க? அல்லாஹ் ஒருவன்கிறத விளங்கி சொன்னாங்க சமூகத்திற்கு. யாரு? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளக்கி விளக்கி கொடுத்தாங்க. இப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை, வணக்கத்துக்குரியவன் யாரு தான்? அல்லாஹ் ஒருவன் தான். இந்த ஹதீஸ்ல ஒரு விளக்கம் எழுதுறாங்க, விளங்கித்தான் இத்தனை நபிமார்கள் சொன்னாங்க, பார்த்து சொன்னது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் புரியுதுங்களா? யாரை பார்த்தாங்க? வணக்கத்துக்குரியவரை பார்த்து வந்திருக்காங்க. மற்றவங்களெல்லாம் செய்தியின் மூலமாக விளங்கி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 கண்ணால நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். சொர்க்கத்தை பார்த்திருக்கிறேன், நரகத்தை பார்த்திருக்கிறேன், படைச்சவனை பார்த்திருக்கிறேன். எல்லாம் யாருக்கு கிடைச்சது? அப்ப நம்ம ஈமான் எவ்வளவு பெருசாக இருக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹிதுன், அல்லாஹ் ஒருவன், அவன்தான் வணக்கத்துக்குரியவன். சுப்ஹானஹு, அவன் பரிசுத்தமானவன். ஐயகூன லஹு வலதுன், குழந்தை இருக்குது, பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்றதை விட்டும் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். என்னைக்கு என்ன கிடையாது? பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத், அவன் யாராலும் பெறவும் இல்லை, யாரையும் அவன் பெற்றெடுக்கவும் இல்லை. அப்படி சொல்றான் பாருங்க. சுப்ஹானஹு ஐயகூன லஹு வலதுன், குழந்தை இருக்குது, பிச்சிலம் இருக்குதுன்னு சொல்றதை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவனாக இருக்கிறான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானத்தில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் யாருக்கு தான் சொந்தமானதாக இருக்கு? அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாக இருக்கு. வகஃபா பில்லாஹி வக்கீலன், பொறுப்பெடுத்துக் கொள்கிற விஷயத்திலே, வக்கீலாக இருக்கிற விஷயத்திலே அல்லாஹ் தஆலாவே போதுமானவனாக இருக்கிறார். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம வந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறப்ப வக்கீலு வக்கீலு வக்கீல் முடிக்கிறோம். என்னங்க வக்கீல் தான்? என்னங்க பொறுப்புதாரி. உங்களுக்கு யாருங்க நீங்க வக்கீலா வச்சிருக்கீங்க? நான் இன்னார வக்கீலா வச்சிருக்கிறேன். எனக்கு யார் தான் வக்கீல்? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார் தான் எனக்கு வக்கீல்? அவர் தான் வக்கீல். இப்ப நான் அல்லாஹ் சொல்றான், வக்கீல்ல சிறந்தவன் யார் தான்? அல்லாஹ் தான். கையெழுத்து போடுறோம் இல்லைங்க, சாட்சி கையெழுத்து போடுறோம். என்னங்க ஜி, கல்யாணத்துல சாட்சி கையெழுத்து போடுறோம். வெறுமனே சாட்சி கையெழுத்து மட்டும் தான் பத்துமா? வக்கீல் வேணும் இல்லை? என்னங்க வக்கீல் 2 பேர் கையெழுத்து போடுறாங்களா இல்லையா? அப்ப அங்க வக்கீலுக்கு என்ன இருக்குது? ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், வக்கீலாக இருப்பதற்கு முழு தகுதி யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ்வான எனக்கு தான் இருக்கு. அல்லாஹ் பார்த்துக்குவான், கவலைப்படாதீங்க. அதுல அந்த சொல்ற விஷயத்திலேயும் ஒரு உன்னதமான வார்த்தையாக இருக்கும். வண்டியை பூட்டிக்கிட்டு ஃபீ அமானில்லா அல்லாஹ் பார்த்துக்குவான். இப்படித்தானே சொல்லணுங்க. என்னங்க, வீட்டை பூட்டிக்கிட்டு ஃபீ அமானில்லா அல்லாஹ் பார்த்துக்குவான். அல்லாஹ் பார்த்துக்குவான், வீட்டை பூட்டாம வரலாமா? ஏன்னா அல்லாஹ் தான் பார்த்துக்குவான் இல்லைங்க. பூட்டணும், பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? அசர் தொழுகைக்கு வர்றப்போ ஒரு சஹாபி ஒட்டகத்தை கட்டாம வந்துட்டார். தொழுது முடிச்சுட்டு போனா எதை காணும்? ஒட்டகத்தை காணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், நாயகமே முகமதே காணாம போன ஒட்டகத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க முகமதேன்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கட்டிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. கட்டாம வந்தேன். ஏன் தான் அல்லாஹ் பார்த்துக்குவானே. இதெல்லாம் ஈமான் கிடையாதுன்னாங்க. இதெல்லாம் என்ன கிடையாது? இது அசல் ஈமான் கிடையாது. ஒட்டகத்தை கட்டி வச்சு போட்டு யார்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு வாங்க? அல்லாஹ்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு வாங்க. ஏன் கட்டாம வச்சா அல்லாஹ் பாதுகாத்துப்பான்ல? அப்ப நம்ம என்னத்துக்கு தான் இருக்கிறோம்? அப்ப 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 என்னதான் நம்மின் மூலமாக இந்த துனியாவில் ஏற்படுத்தணும்? ஏதாவது நம்ம ஒன்று செய்யணும் இல்லைங்க. குழந்தை பிறந்துருச்சு. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? பிறந்துட்டாங்க. பிறந்தவங்களுக்கு எடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கோ ஹிதுமத்து பண்றதுக்கோ யாருமே அந்த காட்டுக்குள்ள இல்லை. பைத்துல் லஹம்னு சொல்றோம்ல, என்ன அதுங்க? அது அந்த இடம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பைத்துல் முகத்தஸ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அந்த இடத்துல யாருமே ஹிதுமத்து செய்யறதுக்கு இல்லை. மாதரம் போல இப்படி தொங்கிக்கிட்டு இருக்குது. எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஹெல்த் இல்லை. அது யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுஸ்ஸி இலைகி பிஜிதின் நஹ்லா, எந்திரிச்சு எடுங்க மரியமே. யார் சொல்றா? எந்திரிச்சு எடுங்க, எடுத்து சாப்பிடுங்க நீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? புறத்திலிருந்து மனிதனாக இருக்கிறவர் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். நாம நாடனா சொர்க்கத்தில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி வாயில் வைக்க வரைக்கும் அந்த பணத்தை கொடுக்க முடியும். ஆனா அதை அப்ப சரியதல். நீங்க என்ன செய்யுங்க? நீங்க இது அசல் பாடம். அல்லாஹ் சொல்லுகிறான், வகஃபா பில்லாஹி வக்கீலன், பொறுப்புதாரிகளை யார் சிறந்தவனாக இருக்கிறார்? அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். அப்ப வரம்பு மீறுதல் அப்படிங்கிறது மனிதனுடைய மனிதன்ட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நல்லதிலையும் இருக்கக்கூடாது, கெட்டதிலையும் இருக்கக்கூடாது. இந்த நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்து 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 எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க? கடவுளுங்கிற டிபார்ட்மெண்ட்ல வச்சுட்டு
சலாசத்துல் மூன்றில் மூன்றாவது கடவுள் என்ன செஞ்சாங்க? மூணு கடவுளே தப்பு, மூணு கடவுளே தப்பு, அதுல மூணாவது கடவுளுமே என்ன செஞ்சாங்க? சேர்த்து சொன்னாங்க. இது அல்லாஹ் சொல்றான், இன்தஹு கைரன் லக்கும், இது இதோட முடிச்சிருங்க, இனிமேல் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கன்னு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இதை சார்ந்த நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க முஃபஸ்ஸிரீன் என்ன செஞ்சாங்க பார்த்து வச்சிருக்கிறாங்க. ரூஹை பத்தி என்ன செஞ்சிருக்கோம் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சார்ந்து நசாராக்களை சார்ந்து இன்னொரு தெளிவான செய்தி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களை நாம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரம் மட்டும் ஈது பெருநாளை முன்னிட்டு தஃசீருடைய பயான் ஒரு வாரம் நமக்கு விடுமுறை. நம்ம சாப்பிடணும் இல்லை, சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டியது இருக்குது. அல்லாஹ் தஆலா நம்முடைய குர்பானியை கபூல் செய்வானாக. லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் அந்த நோக்கத்தை நீ கபூலாக்கி தந்தருள்வாயாக. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை கண்ணியப்படுத்தியவர்களாக எங்களை நீ ஆக்கிக் கொள்வாயாக. யார்கள் நாங்கள் கொடுக்குகிற குர்பானியை நீ கபூல் செய்தருள்வாயாக. நாங்கள் நோட்கிற அரஃபாவுடைய நோன்பை நீ கபூல் செய்தருள்வாயாக. அரஃபாவுடைய நாளை நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்கு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் நீ நிறைவாக தௌஃபீக் செய்வாயாக. அரஃபாவுடைய நாளுக்கு அடுத்த நாளான உதுஹியாவுடைய நாளை கண்ணியப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. என்ன தியாகங்களை என்ன தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தார்கள் செய்தார்களோ அந்த தியாக உணர்வை உணர்ந்து குர்பானி கொடுக்கிற தௌஃபீக் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. சடங்கு சம்பிரதாயத்தை போல குர்பானியை விட்டுவிட்டு அதை உணர்ந்து அதனுடைய ஹக்குகளை உணர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. தியாக உணர்வோடு இந்த துனியாவிலே வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எல்லா காரியத்திற்கும் நீயே பொறுப்புதாரி என்ற உணர்வோடு எங்களை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين. صلى الله على